ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. இந்த ஓப்போ ஃபைன் N2 வச்சிருந்தேன் தானே? நீ சாம்சங் ஃபிளிப் 4 வச்சிருந்தேன் தானே? நானும் ஃபிளிப்பே அப்கிரேட் பண்ணிட்டேன்ல. நானும் ஃபைன் N3 அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்ப மோதி பாப்பமா பார்க்கலாம்டா. ஏர்மா மாடுகடா ஏனா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல மெதுவா பேசுடா. அவனை வர சொல்லி விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஆளக்கானா. குளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு வரட்டும். என்ன பங்காளி அதுப்பா அங்க பேச்சுவார்த்தை நடத்துறது எப்ப? நீ சண்டைக்கு வர்றது எப்ப? சண்டை போடுற மூட்ல இருக்கேன். வா வா வா, நீ வேணா சண்டைக்கு வா. ஏய் என்ன அப்கிரேட் ஆன வந்து வாய் ஓவரா இருக்கு. அப்படிதான் சொல்லுவேன். என்ன செய்வே? எனக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. நான் வாய் ஓவரா பேசுறேன். உனக்கு அப்கிரேட் ஆனா நீயும் பேசு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. போமா டிசைன்ல இருந்து போமா. டிசைன்னு சொல்ல வந்தா ஞாபகம் வருது. போன டைம் என்ன சொன்னீங்க? போன மூடு. எங்கயாவது கேப் தெரியுதான் பாரு. இல்லையே. தெரியலையா போன பாரு. ஆமாடா கொஞ்சோண்டு கேப் தெரியுது. அந்த கேப் தான் உனக்கு வைக்க போற ஆப்பே. ஆப்பாடி ஆப்புனா என்ன நான் காட்டவா? 0 கேப் இங்க ஏதாவது தெரியுதா? தெரியல. எனக்கும் 0 கேப் தானே. இத்தனைக்கு போன தடவை என்னதுல கொடுத்தது தானே இப்போ உன்கிட்ட கொடுத்துருக்காங்க. முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். என்னமோ அப்கிரேட் ஆயிருக்குல்ல. சரி அதை விடு. இது 6 லட்சம் தடவை ஃபிளிப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 16 வருஷம் லைஃப் கொடுத்துருக்காங்க. இது பிஸ்கோத் 2 லட்சம் தடவை தான் பண்ண முடியும். ஒரு வைக்கிளோட லைஃபே 5 வருஷம் தான்டா. அது உனக்கு தெரியும்ல. 16 வருஷம் அந்த போனை வாங்கி யாரா யூஸ் பண்ண போறா? அப்படியே யூஸ் பண்றான்னு வச்சுக்கிறோம்டா. 16 வருஷம் யூஸ் பண்றது சாஃப்ட்வேர் அப்டேட் தருவியாடா? அதெல்லாம் இல்லங்க. இல்ல. ஸ்பார் பார்ட்ஸ் கிடைக்குமாடா? இல்லங்க. இல்ல. ஏமண்டா இன்னைக்கு நிலைமைக்கெல்லாம் 16 வருஷம் ஒரு போனை யூஸ் பண்றது 2-3 வருஷம்ன்றது ஓகே. ஹலோ யாருமே அதை யூஸ் பண்ணலனாலும் 16 வருஷம் லைஃப் வரும் நான் சொல்றேன்ல தைரியமா. உருட்டு அது யார் சர்டிஃபை பண்ணது? ஓப்போவா? அப்பதான் சொன்னேன். இல்ல அந்த டியூவி ரெயின்லாண்ட் அவங்க தானே சர்டிஃபை பண்ணாங்க. அப்படின்னு பார்க்கல இங்க சாம்சங்கே சர்டிஃபை பண்ணிருக்கான் 2 லாக்னு. என்னமோ ஒரு 16 வருஷம் வர்றதுக்கு இது ஒரு 5 வருஷம் வந்தாலே எனக்கு போதும்பா. நானும் 5 வருஷத்துல போன் மாத்திடுவேன். நீங்களாம் எப்படிப்பா 16 வருஷம் யூஸ் பண்ணுவீங்களா? பேசு. என்னன்னு தெரியல. என் நேரம் உன்ட்டெல்லாம் பேச்சு வாங்கணும்னு இருக்கு. அதை விடு. போன டைமை விட 25% இதோட வந்து ஃபிளெக்ஸி இன்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா. அதனால ஸ்ட்ராங்கரா இருக்குமா. இங்கேயும் பார்த்தனா ஆர்மர் அலுமினியம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே ஸ்ட்ரென்த் இங்கேயும் இருக்கு. சரி இதுல கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்திருக்காங்கல. விக்டர்ஸ் 2. சரி என்ன வெயிட் கொடுத்திருக்காங்க? 198 கிராம். 187. திக்னஸ் 7.79. இங்க 6.9 ராஜா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி போன் பாக்ஸ் சைடுல பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கு. இப்போ வா ஓவரால் டிசைன்ல பாரு எவ்வளவு பிரீமியமா இருக்குன்னு. இப்போ இது பிரீமியம் இல்லன்னு சொல்ல வரையா? பாக்கையிலே உனக்கும் தெரியலையா? சரி இதையும் விடுறா. என்ன கலர்லாம் ஆப்ஷன் இருக்கு? 2 பிரீமியம் கலர். 2 பிரீமியம் கலர்ஸ். இதுல எத்தனை கலர் இருக்குன்னு தெரியுமா? நீ உள்ள போய் பாரு. ஏகப்பட்ட ஆப்ஷன் வச்சிருப்பேன். இப்போ ரீசெண்டா மஞ்சள் கலர் முதற்கொண்டு கொண்டு வந்தாயடா. இப்போ சொல்றா யாரா டிசைன்ல பெஸ்ட்? நான் தான். அதெல்லாம் சொல்லுங்க. ஸ்லைட்டா தான் டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்க தான் வெளியில போறவன நடந்து வேட்டில விட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னா? இல்ல ஒண்ணும் இல்ல. டிஸ்ப்ளேல வரையா பாத்துக்குறோமா? பாத்துக்கலாமே. சொல்லு என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதேதான் இருக்கு. 6.8 இன்ச் LTPO பேனல், AMOLED, 120 Hz இருக்கு. நீ சொன்னதெல்லாம் இருக்கு. அங்க என்ன இருக்கு சொல்லு. அங்க 6.7 இன்ச் 120 Hz. இங்க இந்த பிக்சல் டென்சிட்டி பார்த்தேன்னா இதுல தான் அதிகமா இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல இதாண்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். 6.8 ஒரு வைடர் போனை வச்சு யூஸ் பண்ற மாதிரி, ஒரு நார்மல் போனை வச்சு யூஸ் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு எதுக்குடா நார்மல் போன்? நான் ஃபிளிப் போன் தான்டா யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி பார்க்கல எனக்கு நேரோ போன் தான்டா பிடிக்கும். சரி அதை விடு. இங்க பாத்தியா கிரீஸ? படுக்க வச்சு கிரீஸ் இல்ல. கிரீஸ் இல்ல கிரீஸ் இந்தா படுக்க வச்சு பார்த்தாலும் தெரியாது, இப்படி சைடா வச்சு பார்த்தாலும் தெரியாது, தடவி பார்த்தா லைட்டா தெரியும். அங்க பாரு எங்க தெரியுதா? கிரீஸ் தெரியுதா? கிரீஸாதான்ப்பா தெரியும் கிரீஸ். சரி பாத்தியா? அதாவது தம்பி பாப்பா கிரீஸா. இந்த போன் வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு ஓகேவா? யூஸ் பண்ண எந்த ஃபிளிப் போனா இருந்தாலும் எந்த ஃபோல்டு போனா இருந்தாலும் கிரீஸ் தெரிய தான் போகுது. தொட்டு பார்க்கல கூட தெரியல பாரு. அதுல தொட்டு பாரு. லைட்டா தானே. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. சரி ஃப்ரண்ட்ல வா மோதிக்கிடுவோம். ஃப்ரண்ட் டிஸ்ப்ளேக்கு வா. 3.26 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அப்படியே ஒரு குட்டி போனை எடுத்து அப்படியே பதிச்சு வச்ச மாதிரி இருக்கா? வேற எந்த ஃபிளிப் போன்லயாவது இத பார்க்க முடியுமா? இது போன டைம் கொடுத்த அதே விஷயம் தானே, அதே டிஸ்ப்ளே தானே. இதை நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். போன தடவை என்ன சொன்ன? இதுல எந்த ஆப்புமே யூஸ் பண்ண முடியல கலாச்சி தள்ளினேல. 40 ஆப்ஸ் மேல யூஸ் பண்ணலாம். 40 இங்க என்ன தெரியுமா? போன டைம் குட்டி டிஸ்ப்ளே இருக்குன்னு 3.4 இன்ச்ல இந்த சைடு ஃபுல்லா கிட்டத்தட்ட டிஸ்ப்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஈவன் நீ PUBG விளையாடலாம். என்னென்னலாம் யூஸ் பண்ணுமோ உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த குட்டி டிஸ்ப்ளேல யூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங் பத்தி தெரியாதுன்னு PUBG விளையாடலாம் பொழுகாத. சத்தியமா விளையாடலாம். குட் லாக்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வச்சு விளையாடலாம். சொல்ல போனா ஒன்னதுலயே எல்லாம்
எல்லாமே பண்ணலாம். அது உனக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? நீ வந்து அந்த கவர் ஸ்கிரீன் OS அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்கு, அதை யூஸ் பண்ண அப்படின்னா எல்லா ஆப்ஸும் வரும். மிச்சபடி ஓனாலாம் அது வரப்போறது கிடையாது. அப்புறம் என்ன, குட்டி டிஸ்பிளே நான் தானே. ஒரு கை இருக்குன்னு அமிக்கிட்டே இருக்க கூட, கை கட்டி விடுவேன். உள்ள டெக்னிக்கலா பார்த்தேன்னா எல்லாமே இதுல தான் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. ஒன்லி திங் அந்த க்ரீஸை தவிர, சரியா, அப்படி பார்க்கையில எல்லாமே டெக்னிக்கலாவும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தேன்னா இதான். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அதுதான் வரும்னு எனக்கு தெரியும். அதுல உனக்கு ஒரு பெரிய ஆப் வச்சிருக்கேன், Snapdragon 8 Gen 2 ஃபார் Galaxy டிவைசஸ்க்காகவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட SoC, அதாவது ஓவர் கிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இப்போ இருக்கிறதுல இதுதான் லேட்டஸ்ட். இதை மட்டும் நான் தக்காளி தொக்கா Dimensity 9200. அதாவது தம்பி, இதோட ஹார்ட்வேர் என்ன, பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்ற எல்லாமே உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரியா, எது நல்லது, எது பெஸ்ட்? என்னதுல எங்கேயுமே லாக் ஆகல, பிரீமியம் SoC தானே. டாப்னு ஒன்னு இருக்குல்ல, இப்ப இருக்க லேட்டஸ்ட் இதானே, யூசேஜ்னு வரையில இதானே பெஸ்டா கொடுத்து வச்சிருக்கான். என்ன துங்கிருச்சு? ஏதாவது உனக்கு பாயிண்ட் வர மாதிரி தான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அவதாரம் எடுக்கிறேன். 4300 mAh பேட்டரி, 44 வாட்ஸ் சூப்பர் ஹுக் ஃபிளாஷ் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. ஃபிளாஷ் சார்ஜ் இதுல வந்து அந்த அடாப்டரும் அந்த கேபிளும் பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு. பேசு பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கிறான். இப்படித்தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். வராது, பேச்சு வராது. 3700 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். 25 வாட்ஸ் அப்படிலாம் போக கூடாது, 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லணும். வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கா? வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கா? நீ கேட்ட இல்ல. இல்ல அங்க ஒரு பாயிண்ட்ன்றப்ப இங்க ஒரு பாயிண்ட் வந்துச்சு இல்ல? இல்ல இருந்தாலும் பேட்டரிக்கு நான் தான் கெத்தாமுக்கு. தம்பி, கெபாசிட்டி இருக்கு, பேட்டரி யூசேஜ் பெட்டரா இருக்கு, கொஞ்சம் ஸ்லைட்டா தான் முன்ன இருக்கு. அதனால எனக்கு டிஸ்ப்ளேக்கு என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொன்னீங்க. நான் தான் பேட்டரிக்கு நான் தான். வாடி கேமராக்கு வாடி, கேமரால ஏதோ ஆக்ஸா பிளேட் எடும்பியா? ஹலோ ஓவரா பண்ண கூடாது. அது ஆக்சில் பிளேடு. அது ஏதோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆக்சில் பிளேடு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளிப் போன்ல ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள்? ஆமா. என்னென்ன சென்சார்? 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 48ல அல்ட்ரா வைடு, 32ல டெலஃபோட்டோ. ஃப்ரண்ட் சைடு பார்த்தா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பிஸ்கோத் 10 MP தான் கொடுத்திருக்காங்க. இங்க வெறும் கவுண்ட் வச்சு என்னடா முடிவு பண்றீங்க? 3 கேமரா நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. சீரியஸாவே சொல்லணும்னா நல்ல ஹார்ட்வேர் கொடுத்திருக்காங்க. ஹாசல் பிளேட் பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன். அமைக்கிறலாமா? 1008 டென்ஷன்ல இருக்கும், ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. கொன்றுவேன். கேளு, ஹாசல் பிளேட் கொடுத்திருக்காங்க, எல்லாம் ஒத்துக்கிறேன். ஒரு கேமரா ஆப்டிமைசேஷன் வரையில இந்த ரெண்டு போன்லயும் நம்ம 2 பேர் தான் போட்டோ எடுத்து பார்த்தோம். மனசாட்சியா தொட்டு சொல்லு, ரெண்டுலயுமே போட்டோஸ் எப்படி இருந்தது? ஒரே மாதிரி தானே பாருங்க. ஒரே மாதிரி. அதுல கொஞ்சம் பெட்டரா பாரு. அவங்களே இப்ப இந்த போட்டோ பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். சரியா, போட்டோ நல்லா இருக்கு இல்லன்னு சொல்ல, பட் கம்பேரிட்டிவ்லி சாம்சங்ல நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம எவ்வளவு 4K 30ல வீடியோ எடுக்கலாமா? 4K 30 அப்படி சொல்லுவீங்க. 4K 30 ஃப்ரண்ட்லயும் 4K 30, இங்க 4K 60 ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே எடுக்க முடியும். போன ஜெனரேஷன் தான்டா கொடுத்தீங்க, இந்த ஜெனரேஷன் அதை மாத்தி விட்டுருக்கணும்ல. நல்ல சென்சார் கொடுக்குறீங்க இல்லன்னு சொல்ல, அது நல்லா ஆப்டிமைஸ் பண்ணும்ல. சரி, உங்க காட்டுல மலை அமிக்கிக்க போவா போய் தொலை. எது அமுக்குங்க சார், அமுக்குங்க. ஐபி ரேட்டிங் இருக்கா? இது அப்புறம் ஐபி என்ன அப்புறம் என்ன? இல்ல வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கா? ஈகோ சிஸ்டம் இருக்கா? ஈகோ சிஸ்டம்னா என்னன்னு கேட்காத. வாட்ச், TWS, டேப் இதெல்லாம் எல்லாம் வச்சிருந்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி சிங்க் ஆகி ஒரு மாதிரி சீம்லெஸ் ஃபீல் கொடுக்கும். அதெல்லாம் அங்க இருக்கா? இப்பதான் TWS லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வாட்ச், டேப்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஈகோ சிஸ்டம்க்குள்ள நாங்களும் வந்துருவோம். அப்ப இதுலயும் அடுத்து OS என்ன OS இருக்கு? கலர் OS 13.1. இங்க One UI 5.1. இங்க Android 13 தான். OS அப்டேட்லாம் தெரியுமா? 4 வருஷம் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இங்க மட்டும் தான், இங்கே 4 வருஷம் 5 வருஷம் குடுக்குறான்ல. குடுக்குறாயா? நான் இல்லைன்னா சொல்ல. 90,000 ரூபா 1 லட்ச ரூபா போட்டு ஒரு போன் வாங்கல, அதுல என்னையா அவ்வளவு ப்ளோட்வேர் இருக்கு? இதுல எங்கேயாவது ப்ளோட்வேர் பார்க்க முடியுதா? இருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்ல. அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. பிரீமியம் போன் அப்படின்னு சொன்னேன்ல, பிரீமியம் போன்ல இருக்கலாமா? யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா? பிரதர் ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறும். யூசேஜ்னு வரையில, எக்ஸ்பீரியன்ஸ்னு வரையில நல்ல கன்வீனியன்ட்டாகவும் யார் வேணா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். இன்னும் நல்ல அந்த ஈகோ சிஸ்டம் ஃபீல் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தேன்னா கண்டிப்பா சாம்சங் அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்கள்ட்டையும் கேட்போம், சாம்சங்கோட One UI இல்ல கலர் OS யாருன்றத சொல்லுங்க, பாப்போம் எத்தனை பேர் என்ன சொல்றாங்க. சரியா, இப்போதைக்கு ஓட் பேசிஸ்ல One UI படக்கு நமக்காதீங்க, உள்ள ஹார்ட் டபக்குன்றது. அட்லீஸ்ட் ஃபிளெக்ஸ் மோட் ஃபீச்சர்ஸா டெவலப் பண்ணீங்களாயா? தெரியாம தான் கேக்குறேன். போன வட்ட நீ கழுவி ஊத்துனதுக்கு ஓரளவு பண்ணிருக்காங்க இல்ல டெவலப். என்ன பண்ணிருக்காங்க? எல்லா ஆங்கிலையும் வச்சு போட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாம். போன வட்டமா செக் பண்ணுவோமா? முதல்ல 45 நம்மளே 90 இங்க பாரு 90 135 130 இரு இன்னும் கீழ இறங்கணும். இறக்குறேன்
இப்ப எது வாயில ஆர்ன் அடிச்சுட்டு இருக்க நிறுத்து. ஆனா மோனோட்ட இப்படி வச்சாலே இப்படி மூடிச்சுல. ஆமா. இப்ப பாத்து. ஓ, அது டெவலப்மெண்ட். அது டெவலப்மெண்ட்ல அடுத்து N4 வரும்போது இப்படி வந்து நிக்கும். இப்ப நிக்கல இல்ல. நிக்கல. சாம்சங் தான். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் அதேதான் கொடுத்திருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்குருவோம். நீ எப்படி இறங்கிட்ட? வர்றேல இப்படி வந்த. அப்படி சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அவன்ட்ட? புடிச்சிட்டேன். RAM அதுல எத்தனை GB? 8GB 128GB 8GB 256. நம்மட்ட இருக்குது வந்து 8256 ஹையர் எண்ட். இங்க வந்து பேஸ் வேரியன்ட் 12GB. சரி, நாங்க 8GB ஆப்டிமைஸ் பண்ணுவோம். வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நல்லா வந்து அந்த OS கேத்தாவுல பண்ணுவோம். நான் இப்படியா நம்பிக்கிறேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. வேலைக்கு வா. 95,000 ரூபாய். 95. போன டைம் 90,000 ரூபாய்க்கு ஒன்னு எத்தனை பேர் வாங்கினா? மர்க்கா சொல்லு. 90,000 ரூபாய்க்கு ஒன்னு எத்தனை பேர் வாங்கினா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல. மதுரையிலேயே போனாட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இந்த டைம் மதுரையில எவனும் வாங்கினா கூட தெரியல. இது ஆன்லைன்ல ஆர்டர் போடுது. ஆன்லைன்ல EMI 24 மாசம் EMI கட்டணும் அடுத்து. ஆனா அவ்வளவு ஜாலியா பேசுறான். நீ 30 மாசம் கட்டணும்ல. EMI எல்லாம் வாங்கியிருக்க. அதுவும் இல்லாம 1 லட்சம் ரூபாய் உன் மொபைல். சரி, 1 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபுல்லான OS கிடைக்குது, சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ஈகோ சிஸ்டம் கிடைக்குது, கேமரா கிடைக்குது. எல்லாத்துலயும் யார் பாயிண்ட் வாங்கினா? சார்ஜர் இல்லல. நாங்க வயர்லெஸ்லயே சார்ஜ் போட்டுக்கிறோம்டா. பாருடா, நீ சொல்றலடா N4, நான் பாருடா Z Flip 6 எல்லாம் பாருடா, நாங்க வந்து காத்துலயே சார்ஜ் பண்ணுவோம்டா. இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. அடுத்த வருஷம் அதை பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் ஒரு வெசஸ் போடுவோம். போன வட்டம் பண்ணோம். சில பேர் கேட்டாங்க பண்ணோம். மறுபடியும் பண்ணிட்டே இருந்தா சில டிஃபரன்ஸ் தானே இருக்கு. அப்கிரேட் இருக்குல்ல. சரி, நான் ஒத்துக்கிறேன். போன டைம் Oppo லான்ச் பண்ணதோட சில விஷயங்களை நல்லா பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி அது அக்செப்டபிள் இல்லைன்னா சொல்லவே முடியாது. பட் சில இடங்கள்ல நீ முட்டு கொடுத்ததை நல்லா அக்செப்ட் பண்ணவே முடியாது. சரி, ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். போன தடவை என்னெல்லாம் குறையா சொன்னமோ அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பாயிண்ட் வைஸ் வேணா நீ ஜெயிச்சிட்ட, ஒத்துக்கலாம். ஆனா அடுத்த ஜெனரேஷன்ல கம்ப்ளீட் பண்ணு. ஒத்துக்கிறேன். அடுத்த ஜெனரேஷன்ல பாத்துக்கலாம். Thank you Mr. Gentleman. பரவா. ஓகே. ஒரு வருஷமா நீ தான் பெல்ல அமுக்கிட்டு ஓடுறியாடா? ஒரு வருஷமா நான் கொன்றுவேன். தூக்கிட்டு போயிடணும்.